ஐயோ ஐயோ அப்பா ஆட்ரா பொட்டியாரா அடி அடி பொண்டாட்டி நான் பொழைக்க போறதில்லை என்ன விசேஷம்?
ஊத்து வேணா ஒரு குழாய் வேணாயா பொட்டி அடி சம்பளம் வேணாம் ஊத்து வேணா வேணாம்னு சொல்லு. இந்த ஊர்ல இப்படி ஒரு பேய் இருக்குன்னு தெரிஞ்சுதான் வந்தே இருக்க மாட்டான். பேயா? ஐயோ 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 ஐயோ. அம்மா ரம்மரம்மா. ஓகே. அம்மா அம்மா அழுகுறப்பா. ரம்மரம்மான்னு கேட்டுச்சு அதனால அழுகுறவனும் விளக்க சொல்லிட்டு அழுவான். ஆடா ஆடா. ஏன் என்னாச்சு? என்ன பேய் வந்து இருப்பாங்களா? வானம் அடிக்கிற ஜோரா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆமா இப்ப நான் அடி வாங்குறதுல உனக்கு வானம் விட்டு போயிருக்கு. ஓஹோ அப்படியா? நீ வாங்கி பார்த்தா தெரியும். ஆமாமா நீதான். சரி வா போலாம். எதுக்கு? நான் கூப்பிடுறாங்க. அவர் இன்னும் கூப்பிடலையே. கூப்பிடலையா? இரு வரேன். அங்க வசனம் எடுத்து கொடுங்கள். ஆமா அங்க வசனம் தூக்கி போட்டு போயிருக்கு. சரி இவனோட வந்து அடி தூக்கி போட்டுல பாப்பா பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல போய் மெயின் ரோட்ல நின்னா போதும். 4 மணிக்கு பால்காரங்க பால் கொண்டு போனா பால் போய் சொசைட்டில ஊத்த மாட்டாங்க. அவங்க தலையிலேயே ஊத்தி கொண்டு போய் வைக்க வேண்டியதுதான். சாமி வணங்க கும்பிடுறீங்க. ஓ ஓ அதான் அங்க பாருங்க யாரும் போட்டுட்டு இருக்காங்க. அவ்வா நாக் ஊக்குங்கிற நாக்குங்கிற அப்புறம் கேட்டா போய் நாக்கத்துக்கு போறானாமா. மொக்க பூ ஏங்க நாளைக்கு தான் லவ் பண்ணலான்னு இருக்கிறேங்க. யார பாட்டியாவையா? இல்லைங்க உங்க உக்காளைங்க ஒழுக்குன்னு அடிச்சுட்டே இருக்கிறேன். ஏங்க சொல்லுங்க. ஒரு 7:30 மணிக்கு காலை டாண்டு மேடையா இது போலாங்க பேக்கரிக்கு. உனக்கு ஓட்ட வேற வேணுங்களா இந்த ஓட்ட வேணுங்களா? எனக்கு பொந்து கச்சாயம் தான் வேணுங்களா? நாளைக்கு வாங்கிக்கலாங்க. எங்கே கடையில் தாங்க. கொண்டாடா ஏங்க சரி என்ன வந்ததுன்னு அவங்க அக்காலையே கேட்டுட்டு இருந்தா நான் என்னதான் பண்றது? அடே அது அவங்க பாசனை. அது அவங்க ஓ அப்படின்னா உங்க அக்கா பாஜா ஏ சிவலிங்கா இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு போல எங்கேயாவது என்னங்க ஜவு வேணும்? ஞாயிற்றுக்கிழமை போனீங்கன்னா ஜவு வாங்கலாம். அவுக்கு ஜவ்வா கிடைக்காது. அது இருக்காதுங்க கிடைக்காது. ஏங்க யாரு நானுங்களா? பின்னாடி மந்திரிங்க. என்னான்னு வந்திருக்கேன்டா? உங்க மந்திரிக்கு அடுத்தபடியான மந்திரிங்க நான் தான். ஓஹோ ஆமா என்னுடைய மந்திரி வரவில்லை என்றா நான் வருவேங்க. அப்படியா? நீ எனக்கு தேவையில்லை. சரிங்க. என்னுடைய மந்திரி அதிசீக்கிரமாக நான் அழைத்ததாக அழைத்துக் கொண்டு கூட்டு முடியாது. வேலை இருக்குது. என்ன வேலை? எங்க ஊர்ல தெரிஞ்சு சொல்லி ஏங்க அவன் வர முடியாது. கோயில் இருக்கிற அப்படிங்க மாறம்மா அவன் வர முடியாதாமாங்க. நடந்தது அவங்க வீட்டுல திரட்டியாமா. ஏன் என்ன? ஏன் என்னங்க திரட்டிங்க? யாருக்கு? செவிட்டு கூதி எடுத்துங்க அப்பதான் கேட்கணும். என்னங்க என்னை பார்த்து நீ செவிட்டு கூதி இல்லைங்க மத்தாளக்காரங்க உங்களை சொல்லுவா வயிற்றுக்கு நான் சோறு திங்கிறவங்க கேன புண்டா. அருமை சோறு பரவாயில்ல. வீட்டுல திரட்டிட்டு அடிக்கிறாவா வர முடியாதுங்க. திரட்டியா? ஆமா யாருக்கு திரட்டி காட்டுவாவோ? இது கேட்கறது ஒரு அடி அடிக்கலாம். திரட்டின்னு சொன்னீங்கள கேட்காம போயிட்டேன். யாருக்கு திரட்டி? முதல்ல கேட்டு போய் ஒரு அடி மிச்சம். ஆமாண்ணா யாருக்கு திரட்டி? யாருக்கு? நான் சொல்றது அப்படியே போய் சொல்லு. சொல்லுங்க. வர ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 12 மணிக்கு யமகண்டத்துல கேட்ட நட்சத்திரத்துல ராகு காலத்துல பட்டம் பகல் நட்டாடு தார் ரோட்ல விளக்கு வச்சுக்கிட்டு எங்க அப்பனை பெத்த பாட்டி வயசு வரும். பாட்டியால் நானா தாய் மாமா பாட்டியால சீரியஸ் பண்ணும் வர முடியாது. டோன்ட் கேர். இந்த பாட்டு என்ன படத்துல பாட்டு பாடுறீங்களா சொன்னா அவனா சாட்டையில அடிச்சான். நான் ஓங்கி அத்தி போடுவான். என்ன இப்படி சொன்னா இப்படி பட பட பண்ண சொல்லுங்க ஒரு முறை எனக்கு புரியல. வர ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 12 மணிக்கு யமகண்ட ராகு காலத்துல பட்டம் பகல் நட்டு தார் ரோட்ல விளக்கு வச்சுக்கிட்டு எங்க அப்பனை பெத்த பாட்டி வயசுக்கு வர பாட்டியால் நானா தாய் மாமா பாட்டியால என்ன உள்ள சத்தம்? யாரு சொல்லி உங்ககிட்ட தொலைக்கிறதுன்னு தெரியல.
சாமி வாடா 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 டேய். ஏங்க அடிக்கடி வடை கேட்டுக்கிட்டு ஏய், வர முடியாது, முக்கியமான வேலை தெரிச்சுன்னு சொன்னோம் இல்லைங்க. தமாசு பண்ண உன்னை வாயில போட்டு பொச்சில புருக்கு 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 என்று கடிந்து விடுவேன். ஜாக்கிரதை. என்ன இதுங்களா? என்னது? இல்லைங்க, அவங்க வீட்டுல பொட்டப்பழம் இருக்குதுங்க. வர ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு அவங்க இடத்துல அவங்க இடத்துல பட்டப்பகல 12 மணி நேரத்துல தார் ரோட்ல விளக்கு வச்சுட்டு அவங்க அப்படி பார்த்த பாட்டியா வயசுக்கு வரலாமா, இவன் தான் தாய் மாமா சீர் பண்ணுவாங்க, பாட்டியால சீரியஸ் பண்ணுவாங்க, வர முடியாதாமா. ஆட்டியால சீரியஸா? ஏய், பாட்டியல் நான் போய் சீரியஸ் பண்ணுவோம். நீ தானே சொன்ன அவன் ஏற்கனவே சீரியஸா கிடக்குறான், நான் போய் சீரியஸ் பண்ணுமா? அப்படியா? தாய் மாமா சீர்வரிசை. தாய் மாமா சீர்வரிசை பண்ணுவாங்க, அதனால வர முடியாதாமா. ஐ டோன்ட் கேர். அவங்க அப்பட பார்த்த பாட்டியா இப்பதான் வயசுக்கு வருது, இவன் போய் தாய் மாமா தீர்மானம். ஏண்டா அவங்க அப்பட பார்த்த பாட்டியா இப்பதான் வயசுக்கு வருதுன்னா அவங்க பாட்டியாக்கு அவங்க அப்பா எப்படி பிறந்திருப்பா, அவனுக்கு அவங்க அப்பனுக்கு இவன் எப்படி பிறந்திருப்பா. இதையெல்லாம் கேட்டுட்டு வர நீ கேட்கூதியா இல்ல கேக்குற நான் கேட்கூதியா? யாருக்கு தெரியுங்க, நீங்களே இருந்தாலும் கூட பாட்டிய வயசு வந்துருக்குதா? எப்படி பாட்டிய வயசு வராதா? உங்க பாட்டை உங்க அப்பா எப்படி பிறந்திருப்பாங்க, அவங்க அப்பனுக்கு நீ எப்படி பிறந்திருப்ப? யார் அப்பனுக்கு? பாட்டி வர உங்க அப்பனுக்கு எப்படி நீ எப்படி பிறந்திருப்ப? எங்க அம்மாளுக்கு தானே பிறந்தேன். சரி, அவங்க அப்பனுக்கு பிறக்கலையாமா, அவங்க அம்மாளுக்கு தான் பிறந்தானாமா. ஏய், ஏன் அவங்க அப்பா எங்க போனா நம்ம பிறக்கும் போது? எங்கடா போனா? எங்க அப்பா சென பண்ணிட்டு ரெக்கவண்டிக்கு போயிட்டான். அவங்க அம்மாக்கு லோடு பண்ணி விட்டுட்டு ரிகவரி போயிட்டானாமா. அப்படியா? சீக்கிரமா வர சொல்லு. இருங்க வர. வாடா போடா. என்ன பண்ணிடுவான்? என்ன பண்ணிடுவா? ஏய், தைரியமா போ. நீ செட்டால பரவாயில்ல. என்ன கூதிக்கு? நான் என்ன சாவுனே? வா போடா. பயப்படாத, தைரியமா போ. நான் பயப்படல வா. என்ன பண்ணி இவன் நாட்டை எத்தனை பேத்தை நாம பாத்துருப்போம். வா வா, மண்டவாளை மூல இப்ப தெரிய போகுது வா. எங்க அப்பா ஆமா ஆள் ஒரு டீ குடிக்கலாம். இங்க எஜமானுக்கு ஒரு டீ கொடுங்க. சாமி, ஏய், வணக்கம். எப்ப வந்தீங்க எஜமா? ஏய், வந்தீங்களா ஒரு ஆள் அனுப்பிருக்கலாம் இல்ல? எதுக்கு குழி வெட்டி வச்சிருப்பியா? இல்லப்பா, எஜமா வந்திருக்காரு சொல்லி சொல்ற அந்த ஒரு ஆள் நான் வந்ததாக சொல்லி ஒரு ஆளை அனுப்பணுனே. எவன்? வெள்ளையும் சொல்லையுமா ஒருத்தர் வந்திருப்பானே. அவன் கோட்டரை கடைகள்ல கூப்பிட்டான். ஏய், கோட்டர் கடைக்கு அவன் கூப்பிட்டான். அவன் அங்கல கூட நாளைக்கு 12 மணி ஆகணும் அப்படின்ற. ஏய், ஆனால் போகட்டும். சரி நண்பா, சாப்பிடுங்க. சபைக்கு தாழ்ந்த வணக்கம். வணக்கம். இன்னும் அன்பார்ந்த பெரியவர்களும் அருமை தாய்மார்களும் இன்னும் நாடகலா ரசிகர்களுமே அடைவற்ற வேர்வு அலைக்கடல் போல் காட்சியளிக்கிறார். உண்மை. என்ன காரணம்? என்ன காரணம்? இன்றைய தினமாக தேர் திருவிழா தெருக்கூத்து என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி ஏற்பாடு. அம்மன் திருவிழாவை முன்னிட்டு. ஆமா, இன்னும் வந்தவகா ஈஸ்வரி மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டும் நமது குலதெய்வமாக இருக்கக்கூடிய மட்டுக்கடங்காத மகாதுரை மதுரை வீரனுடைய திருவிழாவை முன்னிட்டும் இன்றைய தினமாக நாடகம் வரையேற்றம் செய்திருக்கிறார். ஆமா, அப்படி நாடகத்தை வைத்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த ஊர் பொதுமக்களுக்கும் நமது கலைக்குழு சார்பாக அனைவருக்குமே மனமார்ந்த நிகழ்ந்த வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நண்பா, அது மட்டும் இல்லாமல் இப்படியாப்பட்ட ராஜசபையிலே அரங்கேற்றம் செய்திருக்கக்கூடிய நாடகம் என்ன? என்ன நாடகம்? என்ன நாடகம் வச்சிருக்கிறாங்க இன்று? ஆமா, அருமையான ஒரு நாடகப்பா. என்ன நாடகம்? எப்படி பாமா ருக்மணி சண்டை என்று சொல்லக்கூடிய நரகாசுரன் சதை. அருமையான ஒரு நாடகம். பாமா ருக்மணி சண்டை. ஆமா, நரகாசுரன் வதை. என்ன? ஆமா, தீபாவளி பிறப்பு. ஆமா, தீபாவளி எப்படி வந்தது? ஆமா, தீபாவளி நம்ம ஏன் கொண்டாடுறோம்? புத்தாடை அணிந்து ஏன் பட்டாசு வெடிக்கிறோம் அப்படிங்கிறது இதுல விளக்கம் தெரியும். அப்படி என்ற விளக்கம் காலையில தெரியும். அப்படிங்களா? ஆமா, சரிங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு சாப்பாடானது எப்படி? அருமையான சாப்பாடுங்க. சாப்பாடு தலைவாழை இலை, முதவாழை பழம், முத்திக்கிணை, குச்சுட்டு தொட்டாப்படி வர அட்டோட்டுக்கு ஆப்படிச்ச மாதிரி. ஆமா, அவங்க போட்ட சோத்துக்கே ஒரு கூத்தாடலாம். இன்னைக்கு ஆடி போடலாமா? இல்ல, இன்னைக்கு சம்பளம் வாங்கிக்கலாம், இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம். ஏய் கோமாளி, ஓய் அவ்வளவு விவரம் நீ இல்ல, இன்னைக்கு வாங்கிக்கலாம். ஏய், இப்படியாப்பட்ட நாடகத்திலே இந்நேர வேலையிலே தர்பார் விஷயமாக நான் வந்திருக்கிறேன். நான் யார்? என்னுடைய நாடு நகரம் என்ன? என்னுடைய பெயரானது என்ன? பெயர் என்ன தெரியுமா உனக்கு? சாமி, நான் உங்க மந்திரி, நீங்க எனக்கு எஜமா. நீங்க யாருங்கிறது எனக்கு தெரியுதை விட பார்க்குடி சபைக்கு தெரியணும் இல்லைங்க? ஆமாப்பா, எல்லாத்துக்கும் தெரியுது மாதிரி விளக்கமா சொல்லுங்க. பார்ப்பதற்கு அகார கோபத்தோட எப்படி இவ்வளவு புஜபல பராக்கியத்தோடு இருக்கிறீங்க, தலைவரி கோலமாக கண்டவர்களே என்னை கண்டு மயங்கி ஓடக்கூடிய. ஆமா ஆமாங்க, பார்ப்பதற்கு
சரி என்னுடைய நாடு நகரம் என்ன சொல்லுங்க. எப்படி கேஜமா? ஏய் ஓ நான் ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம் என்ன இதுங்க தெரியுமா? என்னங்க? கீழே 7 உலகம், மேலே 7 உலகம், கீழே 14 புவனங்களிலே நான் வாழ்ந்து வரக்கூடிய தேசமோ நரக லோகமா என்னுடைய தேசம். நீங்கள் ஆளக்கூடிய சாம்ராஜ்யம் ஆமா நரகலோகம். ஆமா இந்த நரக லோகத்தை வாழ்ந்து வரக்கூடிய என்னுடைய பெயரோ எப்படி எப்படி? நீண்ட புஜம், நீண்ட புஜம், அகண்ட மார்பு, அகண்ட மார்பு, கோழி முட்டை கண்கள், கோடாரி மக்கள், கோரை முடி, கோரை முடி. என்னுடைய மண்டபடி பாத்தியா? பாட்டியா பொண்ண முடியாது இல்லைங்க, அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குது. வாங்கி ஒரே அடி இல்லைங்க, அதுல எத்தனை பாம்பு பூந்தாலும் தெரியாது. ஏய் என்னை பார்த்து கண்ணு வைக்காதடா டேய். இல்லைங்க, இது மாதிரி முடி யாருக்குமே நான் பார்த்தது இல்லைங்க. ஆமா ஊருக்குள்ள இருக்கிற பொம்பளைங்கள என்ன பார்த்து போடுறான். நமக்கு இது மாதிரி இல்லையானு. என்னது இது மாதிரி? இது எனக்கு மட்டும் தான், கோடியில ஒருத்தருக்கு மட்டும் தான் இந்த மாதிரி. அதான். ஆமா சரி சரி. இப்படியாவட்ட வீர தீர புஜபல பராக்கிரியம் வருதுங்க. இந்த நரகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய என்னுடைய பெயரோ நரகாசூரன். நரகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய தங்கள் பெயர் நரகாசுரன். ஆமாப்பா சரிங்க. நரகாசுரன் நரகலன்னா தீ. ஓஹோ, அதுக்கு ஆளுக்குள்ளியா? சரி, நரகாசுரன்னா இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா பேருன்னு கேட்காம விட்டுட்டேன்.
இன்னொரு சந்தேகம். எப்படி அரக்கர் குலத்தில் இறக்கமில்லாமல் பிறந்த நரகாசுரன் உங்க பேருங்கிறீங்க. ஆமா. உங்க அப்பா அம்மா யாரு? நண்பா, என்னை பெற்றெடுத்த என்னுடைய தாயார் தந்தையார் யார் என்று கேட்கிறாயா? ஆமாங்க. சொல்லட்டுமா? விதை ஒண்ணுதான் செடி இல்லாம இருக்காது. ஆமா. செடி இருந்தால் விதை இல்லாம இருக்காது. ஆமா. அப்படி போது நீங்க வந்து இப்பேற்பட்ட புஜபல பராக்கிரமசாலியா இருக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்பேற்பட்ட பலசாலியை பெற்ற உங்க அப்பா அம்மா யாரு? இப்படியாப்பட்ட வீரம் தீரம் பொருந்திய ஒரு ஆன்மகனை பெற்றெடுத்த தாயார் தந்தையார் யார் என்று கேட்கிறாயா? ஆமாங்க. சொல்லட்டுமா? சொல்லுங்க. உலகத்துல பேரு எத்தனையோ பேர் வைக்கிறாங்க. ராமசாமி, குப்புசாமி, பெரியசாமி, சின்னசாமி, கந்தசாமி, அப்புறம் பழனியப்ப, அனந்தப்ப, இந்த அப்பன்னு சொல்லி எத்தனையோ பேர் வைக்கிறாங்க. உங்க அப்பா அம்மா பேர் வித்தியாசமா இருக்குது. அவங்க அம்மா பேரு தெரியாதா? அப்பன் பேரு தெரியாதான். அப்படியா பேர் வைப்பாங்களா? ஏங்க, அப்ப உங்க அம்மா பேர் தெரியாது. சத்தம் போட்டுட்டே இருக்கிறாங்க. என்ன அது அவங்க ஊர் அப்படிதான் பேசுவாங்க. ஆமா. கூத்தால கொலை முடி ஆடிட்டு போ. சம்பளம் வேணாம். நம்மளும் மாயூர் நத்தாள மாட்டாடதானே. சம்பளம் வாங்க நம்மளும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாமா? இல்ல அப்படின்னு அவங்க சண்டைக்கு வந்துருவாங்க. மாயூர் நத்தாள மாட்டாடதானே. சம்பளமே அவங்க தான் தராங்க. அவங்க பேசணும் நியாயமா? அதே அவங்க பெரிய கொடுப்பாங்க. அம்மா பேரு தெரியாது, அப்பன் பேரு தெரியாது. ஆமாப்பா. பேர் வைப்பாங்களா? ஓய், அப்படி யாராவது பேர் வைப்பாங்களாடா? நீங்க தான் பேர் கேட்டதுக்கு தெரியாது. அப்படிதான் பேர் வைப்பாங்களா? நீ தான் சொல்ல. நீங்க தான் சொன்னீங்க தெரியாது. ஆயா பீத்தலை அங்க போவாத பயந்துக்கு போறாங்க. என் அழகை பற்றி இருவருமே தீவிரமாக கலந்துரையாடி கொண்டு தூங்கும் போது கனவுல வந்தீங்கன்னா அவ்வளவுதான். என் அழகை பார்த்து அடைவிடே விஜய் என்ன பார்த்து ஒன்று தட்டாம பொறாமப்படுது. எனக்கு இப்படியா மட்டும் பையன் பிறக்கலையே அப்படின்னு. ஒரே ஒரு நெருப்பூச்சி தான் அவனுக்கு பயம் இல்ல. பத்த வச்சு போட்டோம்னு பூரா வழுகாயிரம். ஓய், என்னடா தனியா பேசிட்டு அப்பா அம்மா பேர் தான் கேக்குறேன். சரி, 10 மாதம் தெரியாது மகனே. என்னடா தெரியாது மகனே? போங்கி ஒரே அடி உள்ள போயிரு ஜாக்கிரதை. அப்பா அம்மா பேர் தானே கேட்டேன். தெரியாது நீங்க. ஆமாப்பா. அப்படி பேர் வைப்பாங்களா? அப்படி யாரும் பேர் வைக்க மாட்டாங்க. என்ன எப்படி சொன்னீங்க? என்ன அப்பா தெரியாது அம்மா தெரியாதுன்னு கூப்பிடுவாங்க. 10 மாதம் 300 நாள் 3000 சீவராடிகள் தோளாலே ரொட்டுக்கட்டு துணை மீது நடைபழகிய என்னுடைய தாயார் தந்தையார் பிறந்த நாள் முதல் இன்று நாள் வரைக்கும் எனக்கு யாருன்றே தெரியாதா?
ஆனா உங்களை பெத்தவங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாதா? ஆமாப்பா நண்பா. ஐயோடா என்ன செய்வேன்? பாவம் அரும்பாவி ஆகிவிட்டேன். இவ்வளவு பெரிய பலசாலியா இருந்து என்ன புண்ணியம்? ஆமா, ஊருக்குள்ளே அனைத்து மக்களும் என்னை காத்து பயந்து நடுங்கி போடுகிறார். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய தாயார் தந்தையார் யார் என்று எனக்கு இன்றைய நாள் வரைக்கும் எனக்கு தெரியாதப்பா. ஆடா, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாமே உங்களை பார்த்து பயப்படுவாங்க. ஆமா, யாரு வேணாலும். ஆமாப்பா, எப்படியாப்பட்ட ஆளா இருந்தாலும் நான் வந்து நின்னு வச்சுக்க வயிற்றுக்கு வாங்க அப்படி என்னன்னா போதும். அப்புறம் அப்படி இருக்க நீ ஏன் கந்துக்காரனை கண்ட போய் ஒழிகிற? இப்படியாப்பட்ட ஒரு சபையிலேயே என்னடா அவங்க ரெண்டு பேரும் குசலம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஒத்த கண்ணுல அவங்க மட்டும் தான் எனக்கு தெரியுறாங்க. இல்ல, யாருக்கும் பயப்பட மாட்டேங்கிறீங்க. கந்துக்காரன் லோனுக்காரனை கண்ட போய் ஒழிஞ்சுக்கிறீங்களா? அதான் கேட்டேன். ஏய், கந்துக்காரன் லோனுக்காரனை கண்டு ஒழிஞ்சுக்கிறேன்னா அப்புறம் காசு வாங்கினா ஒழிஞ்சுதான். அது விடிஞ்சா அப்படி. சரி, கதையில என்ன பார்த்து கந்துக்காரனும் லோனுக்காரனும் பயந்து ஓடுவான். அது வேணா உண்மைதான். ஆமா ஆமா, இப்படியே லோனுக்காரன் வந்தானு நான் போய் நின்னா என்ன ஆகும்? என்ன அவ்வளவுதான், அவன் கழிஞ்சிருவான். அவன் கலெக்ஷனை வாங்குவதற்கு பதிலாக அந்த இடத்திலே கழிந்து விடுவான். உண்மை உண்மை. சரிங்க. அப்படி இருக்கும் பொழுது பெற்றவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆமா, இன்றைய தினமாக என்னை பெற்றவர் யார் என்று அறிய வேண்டும். அதனாலே உடனடியாக சென்று இருக்கக்கூடிய அத்தனை தேசத்திலுமே என்னுடைய தாயார் தந்தையார் யார் என்று அனைத்து மக்களிடம் கேட்டு விசாரிக்க வேண்டும். சரி, அப்படியாக இருந்தாலும் நான் பேசிட்டு கொண்டிருக்கும் பொழுது ஏதோ சத்தம் கேட்கிறது. என்னடா இது ஆச்சரியம்! தாயார் தந்தையாரை தேடி போகலாம் என்ற தருவாயிலே நாராயணா நாராயணா என்று யாரு ஒரு குரல் கேட்குது, ஒரு குரலானது கேட்கிறது. யார் என்று சென்று தீவிரமாக அறிய வேண்டும். அறிந்து கொண்டு போகலாம். சரிங்க, போகலாமா? யாருன்னு பார்க்கலாங்க. போகலாம். யார் என்று கண்டறிய வேண்டும் என்று சொல்லி தேடி செல்லும் சமயத்திலே அது வேளையில் திருலோக சஞ்சாரி ஆகிய நாரத மகாமுனிவர் சபை தர்பார் மற்ற விஷயம் அவரால் அறியலாம்.